அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த இசை வெளியீட்டு விழாவினுடைய அழைப்புதழ் முகப்பாட்டையை பார்த்த உடனே எனக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர் தான் ஞாபகம் வந்தார். ஒரு கையில் மது கலையமும் இன்னொரு கையில் மங்கையையும் வைத்துக்கொண்டு கரு பழனியப்பன் அவர்கள் காட்சியளிக்கிற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எனக்கு ஒரு குடி பாடல் தான் எழுத சொன்னார். ஒரு குடிகாரன் தனது தரப்பு நியாயங்களை சொல்லுகிற மாதிரியான ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னாரு. அதுக்காக அவர் சொன்னார், நீங்கள் வேணால் ரெஃபரன்ஸுக்கு குடியின்றி அமையாது உலகுன்னு ஒரு புத்தகம் வெளியே வந்திருக்கு, அதை பாருங்கள் அப்படின்னாரு. இல்லை சார், நான் இந்த பாட்டை எழுதிட்டு பிறகு அதை பார்க்குறேன் அப்படின்னேன். அதே போல் பாடல் எழுதி முடித்து விட்டு சமீபத்தில் அந்த புத்தகத்தை படித்தபோது தமிழ் இலக்கியத்தினுடைய முக்கியமான ஆளுமைகளாக இருக்கிற விக்ரமாதித்யன், நாஞ்சில் நாடன் போன்றவர்களெல்லாம் தங்களுடைய முதல் குடி எப்படி அமைந்தது, அப்புறம் குடிக்கு சாதகமான பாதகமான அவர்கள் தரப்பு நியாயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவாக இருந்தது. அதே போல் குடியை வெறுத்தல் என்கிற எண்ணத்திற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன என்பதை பற்றி மார்க்ஸ் போன்றவர்கள்லாம் ரொம்ப நுட்பமாக அந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி ஒரு பாடல் எழுத போகிறப்போ அந்த பாடல் தொடர்பாக இன்னும் சில புத்தகங்களும் அறிமுகமாகுதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதற்காக கரு பழனியப்பன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அப்புறம் தமிழ் திரையுலகத்தில் கவித்துவமான பாடல்களை தருவதில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர் வித்யாசாகர் சார் அவர்கள். நிஜமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பிரசவம் என்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்று தெரியும். அதை ரொம்ப லகுவாக அதை செய்து விடுகிற ஒரு சாத்தியம் உள்ளவர் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள். அவரோடு சேர்ந்து பணியாற்றுவது என்னுடைய திரை வாழ்க்கையின் பெருமைகளில் ஒன்று என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். கரு பழனியப்பன் அவர்கள் கதைகளிலேயும் நல்ல கருக்களை வைத்து வெற்றி பெறுகிறவர். பெருவெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.